सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. மனம் துடித்து துடித்து சேர்ந்த பின்னே தோல்வி காணுமா? சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா? தந்தை பிரித்து பிரித்து வைப்பதனால் காதல் மாறுமா? மனதினிலே பிரிவுமில்லை மாற்றுவாரில்லை நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் தானம் பாடுவோம். முகத்தை முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா? இன்று பார்த்து பார்த்து முடித்து விட்டால் நாளை வேண்டுமே. முகத்தை முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா? கணை தொடுத்து தொடுத்து மிரட்டும் கண்ணால் பார்க்கலாகுமா? மலர் முடிப்போம் மனம் பெறுவோம் மாலை போடுவோம் நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் தானம் பாடுவோம். நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி. என் தம்பியாங்காட்டின்னு நினைச்சேன். என் தம்பிக்கு இன்னைக்கு இங்கதான் கல்யாணம்ங்களா? இந்த வேடிக்கை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணனுக்கு தெரியாம தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறான். எப்படி அண்ணனாவது தம்பி போல வைத்தியம் போல தெரியுமா? தம்பியா அண்ணனாவது தம்பியாவது என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா. சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா சொந்தம் என்பதும் ஏதடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8
குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோல் போட்டவன் யாரடா, சோல் போட்டவன் யாரடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏனடா. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ஜானகி மந்திரம்
இசையும் மொழியும் எடை போட கம்பம் இல்லை எனக்கந்த திறனும் இல்லை இலை மூடும் வாழை பருவம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் லாலலா லாலலா கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ ஒரு நாளில் ஆசை எண்ணமே மாறுமோ கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ ஒரு நாளில் ஆசை எண்ணமே மாறுமோ தேடி திரிந்தேன் ஓடோடி வந்தேன் செல்ல கிளியே கோபமா தேடி திரிந்தேன் ஓடோடி வந்தேன் செல்ல கிளியே கோபமா ஏழை மனமே பொல்லாத மனிதர் இவரை நம்பாதே இவரை நம்பாதே தென்றல் மறந்தார் தெம்பாக பாடும் சிலையை மறந்தே ஓடினார் உன்னை மறவாமலே வந்த துணை நான் நன்றோ உன்னை மறவாமலே வந்த துணை நான் நன்றோ கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ ஒரு நாளில் ஆசை எண்ணமே மாறுமோ வண்ண கொடியே வண்டாடும் மலரே எண்ணமிருந்தும் நாணமா காவலர் தமிழின் பண்பான காதல் மௌன கலையென்றோ பெண்மை மனதின் நிலையென்றோ பாடும் மனதின் பண்பான ஆசை பார்வை வழியே தோன்றுமே இனி வரும் நாளெல்லாம் நம் திருநாளன்றோ இனி வரும் நாளெல்லாம் நம் திருநாளன்றோ கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ ஒரு நாளில் ஆசை எண்ணமே மாறுமோ கதாநாயகன் கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் கதை சொன்னான் கதாநாயகி கதை சொன்னாள் கண்ணுக்குள்ளும் இந்த நெஞ்சுக்குள்ளும் ஒரு கதாநாயகி கதை சொன்னாள் கண்ணுக்குள்ளும் இந்த நெஞ்சுக்குள்ளும் ஒரு கதாநாயகி கதை சொன்னாள் காவிரி கரைக்கு வர சொன்னான் இளங்கண்ணன்
கட்டிக்கொண்டான் நெஞ்சில் ஒட்டிக்கொண்டான் கதாநாயகன் கதை சொன்னான் படித்துக் கொண்டிருந்தோம் இந்த நிலவு கதாநாயகி கதை சொன்னார் அந்த கண்ணுக்குள்ளோ இந்த பெண்ணுக்குள்ளோ ஒரு கதாநாயக கதை சொன்னான்
பார்த்தாலே மயக்கம் வரும் தீராத பேராசை தீர்ந்துவிடும் ஒரு பாட்டிலும் இல்லை இந்நாட்டிலும் இல்லை பார் பார் கண்களில்லையோ யார் 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 என்று சொல்லவில்லை நீ யார் யார் என்று கேட்கவில்லை மறைந்தவர் மன்னர் அவர்களின் பின்னர் பிறந்தவன் நீ மறைந்தவர் மன்னர் அவர்களின் பின்னர் பிறந்தவன் நீ போராடி பாராமல் கிடைக்காது தானாக வந்தாலும் சுவைக்காது போராடி பாராமல் கிடைக்காது தானாக வந்தாலும் சுவைக்காது ஒரு பாட்டிலும் இல்லை இந்நாட்டிலும் இல்லை பார் பார் கண்களில்லையோ நான் யார் யார் என்று சொல்லவில்லை நீ யார் யார் என்று கேட்கவில்லை நான் யார் யார் என்று சொல்லவில்லை நீ யார் யார் என்று கேட்கவில்லை ஒரு பாட்டிலும் இல்லை இந்நாட்டிலும் இல்லை பார் பார் கண்களில்லையோ வா குடிமகனே பெருங்குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகளே பெரும் குடிமகளே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு இடைவிட்ட பூவினால் கடை வைத்து காட்டுவேன் கனிவிட்ட மார்பில் சூட்டுவேன் எதுவரை போகுமோ அதுவரை போகலாம் எதுவரை போகுமோ அதுவரை போகலாம் புது வகை ரசனையோடு பார்க்கலாம் பகலுக்கு அதிசயம் இரவுக்கு அவசியம் பழகிவிட்டால் என்ன ரகசியம் கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம் காதலில் வேறென்ன சாத்திரம் குடிமகனே பெருங்குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கடல் என்ன ஆழமா கருவி ஆழமா இறங்குங்கள் மயங்கி நாம் நீந்தலாம் ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன் ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன் ஆழத்தை இங்குதானே காணலாம் ஆண்டவன் படைப்பிலே ஆனந்தம் ஒரு வகை பார்த்ததில்லை நான் இதுவரை வேண்டிய அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை குடிமகனே
பெருங்குடி மகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த செல்லை கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நண்டூருது நரியூருது நண்டூருது ஆடுது தொட்டில் ஒன்று பிள்ளை இல்லை அங்கே ஆகாயம் காத்திருக்க வெண்ணிலவு எங்கே பாடிடும் பூங்குயிலின் ஜாதி எங்கே சென்றாள் பல்லாக்கில் 2 வகை ஒன்றில் ஏறி கொண்டாள் வாழ்த்துங்கள் என்று வானகம் போனாள் வானக தேவரெல்லாம் வரவேற்கவே நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நாளுக்கு நாள் உழைத்தேன் நன்றி இல்லை அங்கே நல்லவன் வாழ்வதற்கு நியாயம் இல்லை இங்கே ஏழைக்கு உலகம் என்று எழுதியவன் எங்கே எடுப்பதை எடுத்த பின்தான் நீதி வரும் இங்கே தாய் மேலாடை தங்கை மேலாடை தாய் மேலாடை தங்கை மேலாடை தர்மம் ஜெயிக்கும் என்று நான் காட்டுவேன் நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நண்டூருது நரியூருது நண்டூருது வந்துவிட்டார் ஐயன் வாழ்வழித்து உங்களை காப்பாற்ற செந்தூரிலே படைகளுடன் முகாமிட்டிருக்கிறார் முருகன் கொன்று விடுவார் சூரனை வென்று விடுவார் அசுரர்களை நின்று வேல் காக்கும் உங்களை சந்தேகமே வேண்டாம் வேதநாயகன் நெற்றிக்கண்ணிலே தோன்றிய வெற்றி வடிவேலன் சூரனை வதைத்து உங்களை விடுவிக்கவே படைக்கப்பட்டவன் அன்னவனுக்கு துணை நிற்பவன் வீரவாகுத்தேவன் அல்லல் பட்டு அழிந்து கொண்டிருக்கும் நாங்கள் சூரனை அழிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா பொறுத்திருங்கள் வேலுண்டு வினை தீரும் அமர வாழ்வை மீண்டும் ஆறுமுகன் உங்களுக்கு தந்துவிட்டால் நீங்கள் அவருக்கு தரும் பரிசு தேவசேனாபதியாக வந்திருக்கும் திருக்குமரனுக்கு தெய்வ யானையை பரிசாக கொடுத்து விட்டால் நல்ல முடிவு உயர்ந்த பரிசு வீரபாபு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன வந்திருக்கும் கந்த பெருமான் திருவுருவத்தை நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டாமா வேலவா வீரபாகு சூரனை கண்டாயா தூது சென்ற விவரத்தை சொன்னாயா அறிவுரைகள் அனைத்தும் எடுத்துச் சொன்னேன் அசுரனுக்கு அவன் ஆணவம் நீங்கிய பாடில்லை அளவுக்கு மீறி பேசிவிட்டான் ஆத்திரம் எனக்கு வந்தது ஆயினும் அமைதியோடு இருந்து விட்டேன் முடிவில் வாழெடுத்து வீச வந்தான் சூரனே வேலெடுத்து வந்திருக்கும் கந்தன் உன் விதியையே முடித்து விடுவார் என்று சூளுரைத்து வந்து விட்டேன் கந்தா வீரபாகு விவேகத்தோடு நாம் நடந்து கொண்டாலும் சூரன் விதி வழியே மதி செல்கிறது வீணாக இனி நேரத்தை கடத்தி பயனில்லை சூரன் நகரத்தை நோக்கி நமது படைகள் புறப்பட ஒரு விண்ணப்பம் முருகா என்னது நாம் சூரனின் நகரத்தை நோக்கி செல்லும் வழியிலே அவன் தம்பி தாரகாசூரன் என்பவன் பெரும் வீரன் கிரஞ்ச மலையை ஆட்சி செய்து வருகிறான் முதலில் அந்த மலையை பிளந்து தாரகாசூரனையும் கொன்றால்தான் நமது படைகள் தடையின்றி செல்ல பெரும் வழி கிடைக்கும் சரி புறப்படுவோமா உத்தரவு முருகா அதோ தெரிகிறதே அலைகள்
திரைக்கடலையே மறைத்து வானளாக உயர்ந்து நிற்கிறதே, அதுதான் கிரவுஞ்சமலை. அங்குதான் சூரனின் தம்பி ஆட்சி செலுத்துகிறான். வீரபாகு, இது என்ன விந்தை? தமையன் நகரத்தையே மறைத்து நிற்கிறது தம்பி ஆட்சி செலுத்தும் மலை. முதலில் அந்த மலையை பிளந்தால்தான் சூரனின் நகரமே நமது கண்ணுக்கு தெரியும். வீரபாகு, அன்னை கொடுத்த வேலுக்கு முதல் இரையாவது கிரவுஞ்சமலை. அது மட்டுமல்ல, அசுரர் குலமே அஞ்சி நடுங்கப் போவது மலை அழிந்த பிறகுதான். வேலவா, துவக்குங்கள் நற்செயலை. வெற்றிவேல்! அழிந்தது கிரவுஞ்சமலை. முருகா, உத்தரவிடுங்கள், நமது படைகள் புறப்படட்டும். வீரபாகு, சூரன் வாழும் வீரமகேந்திரபுரத்தின் அழகை கண்டாயா? இனி தாமத வேண்டாம். அவனது படைகள் புறப்படும் நம் படைகள் அவன் நகரத்தையே சுற்றி வளைக்க வேண்டும். உத்தரவிடுங்கள். பானுகோபா, என் நெஞ்சமெல்லாம் கொதிக்கிறது. வந்திருக்கும் கந்தன் தம்பி தாராசுரனை வதைத்து அவன் வாழ்ந்த கிரவுஞ்ச மலையையும் அழித்து விட்ட செய்தி கேட்டதிலிருந்து என் வேதனை எல்லை கடந்து விட்டது. அப்பா, கவலை விடுங்கள். அடுத்து தங்கள் கட்டளை என்ன? உடன் புறப்படு. வேலவன், வீரபாகு, அவனைச் சேர்ந்த வீரர்கள் அனைவரையும் அழித்து படிக்கு பழி வாங்கி அசுரகுலத்தின் மானத்தை காப்பாற்று. பானுகோபா, தலைமகனே, தந்தைக்கு மகனாற்றுவான் இவக்கடன் என்று உன்னை பெற்றேன். முடிவில் உனக்கு நான் இறுதிக்கடன் செலுத்தப் போகிறேன். குமரா, என் குலத்தை அழித்து உன்னை பழிக்கு பழி தீர்க்கிறேன். இடமும் வலமுமாக நின்ற சகோதரர்கள், ஈன்ற பிள்ளைகள் அனைவரும் ஆண்டு போனதிலிருந்து வந்திருப்பது ஈசனின் மாபெரும் சக்தி என்று உனக்கு தோன்றவில்லையா? சிங்கமுகா, என்ன தயக்கம்? ஏன் அப்படி பார்க்கிறாய்? சென்று நான் மீளப் போவதும் இல்லை, நின்று நீ இந்த மண்ணை ஆளப் போவதும் இல்லை. வருகிறேன். வந்திருப்பவன் சிறிது வல்லமை படைத்தவன். நமது சகோதரர்களை சோத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கமுகா, நீயும் அடித்து விட்டாயா? அசுரர் குலவையை அடியோடு அடித்து விட்டதா? குமரா, இதோ நானே புறப்படுகிறேன். சூரனே, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாய், பேசாத பேச்செல்லாம் பேசினாய். இப்போது உன் நிலை எண்ணிப்பார். யாருமற்ற அனாதை நீ. ஐயோ பாவம், ஆயுதமெல்லாம் இழந்து நிற்கும் உன்னை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. போர்க்களத்தை ஒருமுறை சுற்றிப்பார். உன் ஆணவத்தால் அசுரகுலமே மண்ணோடு மண்ணாய் மடிந்து விட்டது. இனி யாரை கொண்டு ஊரையாளப் போகிறாய்? சூரனே, இனியாவது மனம் திரும்பி வானவரை கொடுமைப்படுத்தியது தவறு என்று மன்னிப்பு கேள். அவசரமில்லை, சிந்திக்க ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். இன்று போய் நாளை வா. சுவாமி, இதென்ன கொடுமை? வெற்றிவாகையே சூடி வந்த தங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதா? பகைமையே இல்லாது தோல்வியே கண்டிராது வாழ்ந்து வந்த தங்களின் வரலாற்றிலே வலிமை இழந்து தலைகுனிந்து வர வேண்டும் என்றும் ஒரு நாள் இருக்கிறதா? எனக்கு வாழ்வு கொடுங்கள். நானே வேதனையோடு வந்திருக்கிறேன். நீ வேறு சோதனைக்குள்ளாக்காரி. வளைந்து வலிமை இழந்தவன் கூட நமது மண்ணிலே கால் வைத்ததும் நிமிர்ந்து நின்று விடுவான் என்று எண்ணித்தான் இந்த நாட்டிற்கு வீரமகேந்திரபுரம் என்று பெயர் வைத்தேன். ஆனால் இன்று முதலும் முடிவுமாக நானே என் வீரத்தையும் அந்த குமரன் காலடியிலே போட்டுவிட்டு பெருங்கையோடு வீடு வந்து சேர்ந்து விட்டேன். இந்த சூரன் பெயரை கூறாமல் கந்தன் வரலாற்றை எந்த கவிஞனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு உன் கணவன் பெருமை பெற்று விட்டான். ஓ வீரமகேந்திரபுரமே, என்னை வளர்த்த மண்ணே, நாளை உனது மடியில் வீழ்வேனோ அல்லது வாழ்வேனோ? வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வீரபாகு, நெற்றியிலே செந்தூரமிட்டு நாம் அனைவரும் சூரனை வதைத்த நினைவு சின்னமாக இன்று முதல் இந்த இடம் திருச்செந்தூர் என்ற பெயரில் பெரும் சேத்திரமாக விளங்கட்டும். செந்தில் வேலவா, மரபாக நின்ற சூரனை இருகூறாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாக்கி மற்றொரு பகுதியை சேவலாக்கிய சேவர் கொடியோனே, உனது வீரத்தை தேரின் வெற்றியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. சூரனை வதைத்து அசுரர்களை அழித்து இழந்த இந்திர பதவியை மீட்டு தந்த பெருமை எமது முருகவேலுக்கே உரியது. அமர உலக தலைவனே, வந்தவினை தீர்ந்தது. ஜெயந்தா, உங்களிடம் சொன்னபடி நாங்கள் நடந்து கொண்டோம். ஆனால் எங்களிடம் சொன்னபடி நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே. என்ன வீரபாகு, சொன்னது நினைவில்லையோ?
அசுரன் சிறையிலே அடைபட்டு கிடந்த போது அமரவாழ்வை மீட்டு தந்தால் ஆறுமுகனுக்கு பரிசொன்று அளிப்பதாக கூறினீர்களே, அது நன்றாக நினைவிருக்கிறது. நாங்களும் காத்திருக்கிறோம். பிறகு பெண்ணை பற்றிய பேச்சே எடுக்கவில்லையே. வீரபாகு, உரிமையோடு பெண்ணை கொடுப்பதற்கு ஒவ்வொரு கணமும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உறவு முறையில் பிள்ளையை பெற்றவர்கள் பெண் வீடு தேடி வந்து திருமண பேச்சு நடத்துவதுதானே முறை. ஓ, அதுவும் அப்படியோ? இறைவா, இந்திராணி கூறியதும் உண்மைதான் வீரபாகு. சடங்கு சம்பிரதாயத்தை உண்டாக்கிய நாமே அதை மறப்பதும் சரியல்ல, அதன்படி நடக்காமல் இருப்பதும் முறையல்ல. தேவி, திருமண பேச்சை நீயே தொடங்கலாமே. இந்திராணி, தேவேந்திரா, உங்கள் மகள் தேவயானியை எங்கள் முருகனுக்கு பெண் கொடுக்க சம்மதம் தானே? தேவி, வேடிக்கையாக இந்திராணி சொன்னதை திணையாக கொள்ள வேண்டாம். எங்கள் குறை தீர்த்த குமரனுக்கு தேவயானையை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். முறைப்படி நடக்க வேண்டும் என்று எப்போது ஒரு சொல் வந்துவிட்டதோ அதன் பிறகு எல்லாமே முறையாகத்தான் நடக்க வேண்டும். தேவி, பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய 4 வகை சீர்வரிசை என்னவென்று கேட்டுவிடுங்கள். தேவி, கேட்டபடி 4 வகை சீர்வரிசைகளோடு எங்கள் நங்கையை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஜெயந்தா, அந்த 4 வகை சீர்வரிசைகள் என்னவென்று சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன். ஆண்டவா, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்4 வகை சீர்வரிசைகளோடு எங்கள் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறோம். போதாது போதாது, ஆபரண வகைகளில் என்னென்ன போடுவீர்கள் என்று தெரிய வேண்டும். உங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் அதன்படி செய்கிறோம். தலையணி தன்னில் வலம்புரி சங்கு, பூரப்பாளை, பொன்னரி மாலை, சூடாமணியும் சேர்த்து காதணியாக வாளி, குடை இவைகளை சேர்த்து பூட்டி, கழுத்தணியாக வீரச்சங்கிலி, நேர்ச்சங்கிலி, பொன்னூல், சவடி, சரப்பளி முதலிய சேர்த்து, கையணியாக கடகம், பொன்வளை, நவமணி வளையும், சங்க வளையும், பவள வளையும் மாட்டி, காலணி வகையில் சிலம்பு, சதங்கை, பரியகம், காய்ச்சரி, பாடகம் இவைகளை அணிந்து, தேவி மேற்கொண்டு தாங்கள் கேளுங்கள். அடே அப்பா, போதுமே, இன்னும் வேண்டுமா தேவி? பெண் என்று பிறந்து விட்டால் பொன்னாபரணமும் பட்டாடையும் போதுமென்று சொல்வாரா சுவாமி? இறைவா, இவற்றுக்கெல்லாம் மேலாக கற்பையே ஆவரணங்களாக பூட்டி எங்கள் குலப்பெண்ணை நகை முகத்தோடு அனுப்புகிறோம். போதுமா? அடே சிறுவா, நீ பேச கற்றவன். வீரபாகு, மன்னிக்கவும். பெண் வீட்டு சீர்வரிசைகளை பற்றி நீங்கள் இத்தனை விவரங்களை கேட்ட பிறகு மாப்பிள்ளையை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஜெயந்தா, நீ என்ன கேட்க போகிறாய் என்று எனக்கு தெரியும். அதற்கு விடை நானே கூறிவிடுகிறேன். முத்தமிழும் முருகப்பெருமானின் சுய சொத்து, தன்னுடன் பிறந்த தனையன் வீட்டு சொத்து பிரணவ பொருள், தாயுடன் பிறந்த மாமன் நாரணன் வீட்டு சொத்து பட்டு பீதாம்பரம், பல வகை ஆபரணம். இவற்றுக்கெல்லாம் மேலாக அலைவாயும் கடலெல்லாம் முருகப்பெருமானின் அத்தை வீட்டு சொத்து. அப்பன் என் சார்பில் இருப்பதோ வெள்ளிமலை. அன்னை நான் அவனுக்கென்றே கொடுத்தது வெற்றிவேல். போதுமா? இன்னும்? இறைவா, எதற்காக இந்த நாடகம்? கட்டளை இடுங்கள். தேவயானையை தாரை வார்த்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். மலைமகள் மைந்தனுக்கு மலை மீதே திருமணம் நடக்கட்டும். வீரபாகு, ஜெயந்தா, திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். தேவர்களை எல்லாம் சூரனிடமிருந்து விடுவித்ததற்காக எனக்கு கிடைத்த பரிசு தெய்வயானை. சரிதானா சுவாமி? தேவயானை உங்களுக்கு பரிசு. இறைவா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? பந்தத்திற்கு கால் நட்டு பலர் பார்க்க மங்கள கயிற்றை நான் கழுத்தில் சூட்டிய போதே நீ எங்கள் குல பெண்ணாகிவிட்டாய். இனி எதுவாயினும் கேட்கலாம். சுவாமி, நான்முகன் கலைமகளுக்கு தன் நாவில் இடம் தந்துள்ளார். நாரணனோ திருமகளுக்கு தன் நெஞ்சில் இடம் தந்திருக்கிறார். நாதத்திற்கே தலைவனான என் மாமனோ உமையவளுக்கு தன்னில் சரிபாதி உரிமை கொடுத்திருக்கிறார். இதன் பொருள் என்ன? தெய்வா, நாயகன் தனக்கு மனைவியாக வரும் பெண்ணுக்கு முதலில் பேச்சுரிமை கொடுத்து பார்க்கிறான். அதில் அவள் பணிவை கண்டபின் தன் நெஞ்சிலே இடம் தருகிறான். அதிலும் அவள் நிரந்தரமாக இடம்பெற்று விட்ட பின் தன்னில் சரிபாதி உரிமை கொடுத்து விடுகிறான். இந்த தத்துவத்தை உலகில் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டத்தான் என் முன்னோர்கள் தங்கள் இல்லத்தரசிகளுக்கு அவ்வாறு இடம் தந்திருக்கிறார்கள். அது சரி, திருமணத்தின் போது மணப்பெண் கழுத்தில் மங்கள நானும் மணமகன் கால் விரலில் ஆபரணமும் போடுகிறார்களே, அதற்கு விளக்கம் என்ன? ஆண்மகன் நிமிர்ந்தே செல்பவன், பெண்மகள் குனிந்து நடப்பவள். நிமிர்ந்து செல்லும் ஆண்மகன் கண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணின் கழுத்தில் மங்கள கயிறு தென்பட்டு விட்டால் இந்த பெண் திருமணமானவள் என்று புரிந்து கொள்கிறான். அதே போல் குனிந்து நடக்கும் ஒரு பெண் தன் கண்ணால் ஒரு ஆடவன் கால் விரலில் ஆபரணத்தை கண்டுவிட்டால் இந்த ஆண்மகன் அடுத்த ஒரு பெண்ணுக்கு உரிமையானவன் என்று புரிந்து கொள்கிறாள். இந்த விளக்கத்தை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டவே பெண்ணுக்கு கழுத்திலும் ஆணுக்கு கால் விரலிலும் திருமணத்தன்று ஆபரணம் சூட்டுகிறார்கள். அடே அப்பா, ஒவ்வொரு சடங்குகளிலும் எத்தனை தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது. சத்தியத்தின் பாதையிலே
எல்லோரும் செல்ல வேண்டும் என்பதற்காக என் முன்னோர்கள் வகுத்த வழி இது. எல்லாம் சரிதான். நம் திருமணத்தின் போது ஒரே ஒரு சடங்கில் தான் நான் மிகவும் சங்கடப்பட்டேன். சடங்கிலே சங்கடமா? அது என்ன தெய்வா? சொல்லவே எனக்கு வேதனையாக இருக்கிறது. பரவாயில்லை, சொல். எல்லோரும் பார்க்க தங்கள் திருக்கரங்களா என் பாதத்தை தொட்டு தாங்கி அம்மி மீது வைத்து என்னை ஒரு முறை கும்பிட்டீர்களே, இப்படி ஒரு சடங்கு தேவையா? தெய்வா, அதில் தான் பெரும் தத்துவமே அடங்கி இருக்கிறது. என்ன தத்துவமோ? மனைவியின் கால்களை கணவன் கும்பிடும் தத்துவம். திருமணத்துக்கு பின் தினந்தோறும் மனைவி கணவனை கும்பிடுகிறாள். ஆனால் திருமணத்தன்று மட்டும் ஒரே ஒரு முறை கணவன் மனைவியை கும்பிடுகிறார். எதற்காக அப்படி கும்பிடுவது? மணமகன் தன் மானத்தை மனைவியின் காலடியிலே கொட்டி, என் குலப்பெருமையை இன்று முதல் காப்பது உனது கடமை என்று ஊரார் அறிய முதலும் கடைசியுமாக ஒரு முறை மனைவியை கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறான். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட சடங்கு. சரி, அத்துடன் நிறுத்தக்கூடாதா? மனைவியின் பாதங்களை கணவன் கைகளால் தாங்கி அம்மி கல்லில் வர வைக்க வேண்டுமா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணமோ? கல்லுக்கு உருகும் தன்மை கிடையாது. அதன் ஆயுள் முடிந்தால் வெடித்துவிடும். அதே போல் ஒரு பெண் தன் கணவனை நீக்கி மாற்றான் வகையிலே உருகிவிடாமல் தன் கற்பை கல்லை போல் பாதுகாக்க வேண்டும் என்று சத்திய பிரமாணம் வாங்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட சடங்கு. சுவாமி, முத்தமிழுக்கும் தங்களை தலைவன் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். அதன் அர்த்தத்தை இன்றுதான் நானும் புரிந்து கொண்டேன். சுருக்கமாக சொன்னால், இந்த அமர உலகிலேயே அடியாள் ஒருவள் தான் பெரும் பாக்கியசாலி. எப்படி? வீரபாகு, என்னுள் நீங்கள், உங்கள் உள்ளத்தில் நான். உண்மையை சொல்லிவிடுகிறேன். அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இரு சகோதரிகள் என்னை அடைய நீண்ட நாள் தவம் புரிந்தார்கள். அதில் தமக்கே தான் தெய்வானை தங்கை தணிகை கருகே வளர்கிறார். வள்ளிமலை என்ற குறிஞ்சி நிலத்தை ஆளும் நம்பி அரசனிடம் வள்ளி என்ற பெயரில் வளர்கிறார். வள்ளி, இத்தனை அறிவுள்ள உன்னை மணக்க தத்துவம் கற்றறிந்த ஒரு மணமகன் வர வேண்டும் என்றுதான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பா, குறிஞ்சி நிலத்தில் வாழும் வேடுவர்க்கு குலதெய்வமாய் விளங்குகிறாரே குமரக்கடவுள், அவரிடம் விட்டு விடுங்கள் அந்த பொறுப்பை. யாரு யாரு யாரம்மா நீ? குறி சொல்பவள். நான் எங்க என் கை பார்த்து சொல்லுமா? அது வெறும் கை சொல்லாதம்மா. உங்கள் எஜமானி அம்மாள் கை இருக்கிறதே, அது பலத்த கை, அதிர்ஷ்டமான கை. ஆமாமா, பெரிய கை. அப்ப எங்க வள்ளியம்மா கையப்பா. என்ன தைரியத்தில் ஆரம்பிக்கிற? முடிக்க முடியுமா உன்னால? பேசாம நான் முடிக்கிறேன். எங்க யசமானி அம்மா கைய பார்க்க வரீங்களான்னு கேக்குது. அதானே? அதானே? ஓ, தாராளமாய் பார்க்கிறேன். அப்ப வரீங்களா? வருகிறேன். அம்மா, அம்மா, நீ உம்மாரியா விஷயத்த சொல்ற? நீ சொல்றிய? எங்க சொல்ற? ஆங்கிற ரெண்டு வார்த்தை ஒழுங்கா பேசுறதுக்குள்ள 2 நாள் ஆகுதே. பேசாம இரு, நான் சொல்றேன். அம்மா, 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 ஒரு குறி சொல்ற பொண்ணு வந்திருக்குது. பொண்ணு சின்ன பொண்ணுதான், ஆனா சொல்லு ரொம்ப சுத்தம். நடந்தத, நடக்கிறத, நடக்க போறத அப்படி தனித்தனியா புட்டு புட்டு வைக்குது. உங்க கையை கொஞ்சம் காட்டுங்க. ஆமாமா, உங்க கையை பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும்னு சொல்லிடும். சுபகாரியத்தை உன் வாயால சொல்லாத, சும்மா இருக்க மாட்டேன். கிள்ளி, எனக்கு கல்யாணம் எப்போது நடக்கும் என்று கேட்பதில் உங்களுக்கு என்ன அத்தனை ஆர்வம்? அதென்னமா அப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, எப்பேற்பட்டவரா இருப்பாரு, கருப்பா சிகப்பா இருக்கா, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிந்து கொள்வது நியாயம்தான். ஆனால் திருமணம் என்று நடந்துவிட்டால் நான் உங்களை விட்டு பிரிந்து போய்விட வேண்டி வருமே. அது எப்படி முடியும்? வள்ளி வாழ்ற இடத்துல எல்லாம் இந்த கிள்ளி சேவகம் பாப்பான். கிள்ளி மட்டுமா? நீயுமா? வள்ளியும் அங்கதான் இருப்பான். சரி, உங்கள் ஆசையை கெடுப்பானேன். குறி சொல்பவளை வர சொல்லுங்கள், என் எதிர்காலத்தை பார்த்து விடுகிறேன். இதோ நான் என்ன கூப்பிடுறியா? ஆமா. வேண்டாம், நீ கூப்பிடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும். நான் கூப்பிடுறேன். அம்மா, குறி வாங்க. கிள்ளி,
ஏன் பிறன்ற? இந்த அம்மா சாயல பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே இல்ல. ஐயோ, உன் பெயர் என்னம்மா? என் பெயர் வஞ்சி, உன் பெயர் வள்ளி, சரிதானா? அடடே, என் பெயர் தெரியுமா உனக்கு? பெயர் மட்டுமா? பேர், ஊர், பிறப்பு, வளர்ப்பு, இனி நடப்பு அனைத்தும் சொல்வேன். ஓ, எல்லாம் சொல்வாயோ? முக்காலமும் சொல்வேன், இனி வரும் பொற்காலமும் சொல்வேன். இந்த பொண்ணு நல்லா பேசுதில்ல? யாரு பேசுறத பார்த்தாலும் பொறாமையா இருக்குல்ல? வாய திறக்காத, இந்த ஜென்மம் பூரா நீ இப்படித்தான். பேசாமல் இருங்க. எங்கே என் கை பார்த்து சொல். அப்பனே, பழனி ஆண்டவா, சண்முகம், வேலாயுதம், தண்டாயுதபாணி, ஆறுமுகா, குஹா, செந்தில் வேலா, சரவணபவா, ஞான பண்டிதா, கார்த்திகேயா, கதிர்காமத்தோனே, கந்தையா, சுப்பிரமணியம், வடிவேலா, என் வாக்கிலே வா. வள்ளி, வாய செய்ப்பது நான், என் உள்ளிருந்து பேசுவதெல்லாம் குமரன். புரிந்ததா? அடேங்க அப்பா, பொண்ணுக்கு மூச்சு நல்லா நிக்குது. ஒரே சமயத்துல எத்தனை சாமியை கூப்பிடுது? அத்தனை சாமியும் என் அப்பன் கந்தசாமியே. சரி, குறி சொல்லட்டுமா? பஞ்சி, நல்லா சொல்லு. அதான் வரலையே, அப்புறம் ஏன் வற்புறுத்துற? தெள்ளிமலை, பொதிகைமலை, வேடர்மலை, காடர்மலை, எங்கள் மலை அம்மே. வேலன் விளையாடும் பழனி மலை, எங்கள் மலை அம்மே. வெள்ளிமலை, பொதிகைமலை, எங்கள் மலை அம்மே, எங்கள் மலை அம்மே. வீரபாகு, உங்கள் வேலவரின் செய்கையை பார்த்தீர்களா? என்ன தேவி, எங்கள் வேலவர் என்று தனியாக பிரித்து பேசுகிறீர்கள்? காரணத்தோடு தான் பேசுகிறேன். என்ன காரணம்? உங்கள் தலைவர் இருக்கிறாரே. உங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடாதா? சரி, எங்கள் தலைவர். அவர் தனிகை மலையில் இருக்கிறேன், தனிகை மலையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு வேலவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு வேடுவ பெண்ணை மணந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இது தெரியாத உங்களுக்கு? அடடா, அதுவா? தேவி, உலகில் இம்மை மறுமை, இரவு பகல், பாவம் புண்ணியம், பொய் மெய், இப்படி அனைத்தையுமே இரண்டாக பிரித்து வைத்திருப்பதை போல் கற்பு மனம், களவு மனம் என்று திருமணத்தையும் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். அதற்காக முன்னோர் வகுத்த வழிக்கு உயர்வு தர வேண்டும் என்று முடிவு கட்டி தாய் தந்தையர் சொல்படி கற்பு மனத்தால் தங்களையும், காதலித்து காந்தர்வ மன முறைப்படி களவு மனத்தால் வள்ளியையும் திருமணம் செய்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த விவரம் ஈசனுக்கு தெரிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார். தேவி, ஈசனே அன்னை பராசக்திக்கு தெரியாமல் மற்றொரு மங்கையாம் கங்கையை மறைத்து வைத்திருப்பதாக கேள்வி. ஓஹோ, இது பரம்பரை பரம்பரையாக வந்த பழக்கமோ? வீரபாகு, வாருங்கள் இங்கே. என்ன? ஏற்கனவே தெய்வ யானையை திருமணம் செய்திருக்கிறார் என்ற விவரத்தையே என்னிடம் சொல்லாமல் உளமாற உன் ஒருத்தியைத்தான் நேசிக்கிறேன் என்ற பொய்யை சொல்லி என்னை மனம் செய்து இங்கு அழைத்து வந்திருக்கிறாரே, இது நியாயமா? முன்னால் வந்த என்னிடமே உண்மையை மறைக்கும் போது பின்னால் வந்த இவளிடம் எப்படி உண்மையை பேசுவார் என்று கேளுங்கள் வீரபாகு. பதில் சொல்லுங்கள் அம்மா. இந்திரன் மகள் என்ற ஆணவத்தோடு பேச வேண்டாம் என்று என் சார்பாக சற்று எச்சரிக்கை செய்யுங்கள் வீரபாகு. நீங்கள் பேசுங்கள். இளையவளாக வந்து விட்டோம் என்று தெரிவித்தால் என்னையே எதிர்த்து பேச வேண்டாம் என்று முதலும் கடைசியாக நீங்களே எச்சரிக்கை செய்து விடுங்கள். இப்போது நீங்கள் வேண்டி தவம் கிடந்து வேலவரை அடைந்தேன் என்று நினைவுபடுத்துங்கள் அந்த அம்மையாருக்கு. முருகா, அவரே இதற்கு முடிவு கூறட்டும். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, நீதான் துணை. தெய்வா, வள்ளி, நீங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் மறந்துவிட்டு சச்சரவு செய்து கொள்கிறீர்கள். பூர்வீகத்தில் நீங்கள் இருவரும் சகோதரிகளாக பிறந்து அமுதவல்லி, சுந்தரவல்லி என்ற பெயரால் வளர்ந்து வரும் வேளையில் இருவரும் என்னையே மணக்க வேண்டும் என்று தவம் கிடந்தீர்கள். பெரியவள் அன்ன ஆகாரமின்றி இரவு பகல் என்னையே பூஜித்து வந்ததால் இந்திரனுக்கு மகளாக பிறந்து முதலில் என்னை மணந்தாள். இளையவள் பூஜை வேளைகளில் மட்டுமே என்னை வழங்கியதால் நம்பிக்கை மகளாக வளர்ந்து சற்று தாமதமாக என்னை வந்தடைந்தாள். இனி உங்கள் மாயை அகலட்டும், மனம் ஒன்றுபடுங்கள், இருவரும் சேர்ந்து வாழுங்கள். எமது பூரண நல்லாசிகள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். இது அழகு, இது அழகு. மறுபடியும் நீங்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள மாட்டீர்களே? சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள். இனி எங்களுக்குள் இப்படி சண்டை சச்சரவே இருக்காது. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஒரு முருகாவென்றன் உள்ளங்குளிரவு வந்துடனே, வரு முருகாவென்று வாய் வெறுவா நிற்ப கையிங்கனே, தருமுருகாவென்று தான் புலம்பா நிற்பத்தை என் முன்னே. திருமுருகாற்றுப் படையுடனே வரும் சேவகனே, திருமுருகாற்றுப் படையுடனே வரும் சேவகனே. சுவாமி,
எங்களுடன் சில வார்த்தைகள் கூட உரையாடாமல் எங்கு புறப்படுகிறீர்கள்? தெய்வா, தெய்வீக தமிழ் என்னை அழைக்கிறது. சற்று விவரமாக விளக்கத்துடன் தான் சொல்லுங்களேன். வள்ளி, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று என் தந்தை ஈசனிடமே வாக்குவாதம் செய்த நக்கீரன் என்னை பாராட்டி ஆற்றுப்படை எழுதுகிறார். அந்த காட்சியை காண செல்கிறேன். அதை நாங்களும் காண வேண்டாமா? உடன் வர எங்களுக்கும் உத்தரவு கொடுங்கள் சுவாமி. முதலில் நான் செல்கிறேன், பிறகு நீங்கள் இருவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். முருகா, பெரியவரே, தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்த கவனத்துடன் என்ன எழுதிக் கொண்டிருக்கிறீர்? ஆற்றுப்படை எழுதிக் கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆற்றுப்படை என்பதற்கு அர்த்தம் என்னவோ? ஆண்டவன் அருளை பெற்ற ஒருவன் இனி அருள் பெறப்போகும் ஒருவனை பார்த்து வழி சொல்லி காட்டுவதே ஆற்றுப்படையாகும். அப்படியா? யாரை வைத்து ஆற்றுப்படை எழுதுகிறீர்? வேறு யாரை எழுதப் போகிறேன்? என் அப்பன் முருகனை வைத்துத்தான் திருமுருகாற்றுப்படை ஏற்றுகிறேன். ஆற்றுப்படை எழுதி ஆண்டவன் அருளை பெறப்போகிறவனுக்கு வழிகாட்டும் நீர் முருகனது அருளை பெற்றிருக்கிறீரா? அருள் என் குடல் பொருள் ஆவி அனைத்தும் அவன்தான். என் அகந்தானே ஆறுமுகம். அவன் இல்லாத இடமேது? முத்தமிழ் இருக்கும் இடத்திலெல்லாம் முருகப்பெருமான் இருப்பது திண்ணம் ஐயா, திண்ணம். தமிழுக்கும் முருகனுக்கும் அத்தனை தொடர்பா? அதனையா அப்படி கேட்டுவிட்டீர்? தமிழ் எழுத்தின் வடிவம் எல்லாம் என் தண்டவாடி தெய்வம் அல்லவா? விளக்கமாக சொல்லும். தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஆ முதல் அவ்வரை 12. என் ஐயன் ஆறுமுகனுக்கும் கண்கள் 12. ஓஹோ, உயிரெழுத்தும் 12, பக்தருக்கு ஒளி கொடுக்கும் ஆறுமுகனின் கண்களும் 12. பலே. அடுத்து தமிழ் எழுத்துக்களை இனமாக பிரித்தால் 3 இனம். என்னென்ன? பல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த 3 இனங்களில் 3 எழுத்துக்களை எடுத்துத்தான் என் கந்தவேலுக்கு முருகு என்று பெயரிட்டார்கள். முருகு என்றால் அழகு, இளமை, பெருமை, உயர்வு, முதுமை இல்லாமை, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நல்ல விளக்கம், நல்ல விளக்கம். ஒரு இனத்திற்கு எத்தனை எழுத்துக்கள்? கச்சட தப்பற, ஞயன நமன, எரல வழல என்று இனத்திற்கு 6 எழுத்துக்களாக பிரித்தார்கள். இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் 6. என் கந்தனுக்கும் சிரங்கள் 6. இன்னும் சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18. தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன். அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்? அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது 6 வீடுகளை பற்றி மட்டும் அழகுறச் சொல்வதன் காரணம் என்னவோ? என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டமெல்லாம் அறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? விளக்கமாக சொல்லும். கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வ யானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு. ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நக்கீரரே, முருகா, சண்முகா, வேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது? நக்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா